இன்றைக்கி சமையல் வந்து பார்ப்போம் பாருங்கள். இன்றைக்கி வந்து சாதம். இன்றைக்கி டுடே சமையல் வந்து சாதங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவிச்ச முட்டை, வத்தல், சாப்பாடு வத்தல் வந்து இது வந்து எங்கள் ஹவுஸ் ஓனர் நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாங்க கொடுத்தாங்க. அதனால் சாப்பாடு வத்தல் வந்து பொரிச்சிருக்கேன். வத்தல், சூத்து வத்தல். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு கொட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து முட்டை, அவிச்ச முட்டைங்க, அவிச்ச முட்டை, கீரை குழம்புங்க, மணத்தக்காளி கீரைங்க. இது வந்து பருப்பு போட்டு வச்சுருக்கேன். மணத்தக்காளி கீரை. கீரையை வந்து வேக வச்சுட்டு அந்த தண்ணி எடுத்து பருப்பு போட்டு ஒரு விசில் வந்து வேக வச்சிடணும். அதுக்கப்புறம் கீரையை மிக்ஸி ஜாரில் அரைச்சிடணும். தண்டோடு போட்டிங்கன்னா உடம்பு நல்லது. அரைச்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக புளி ஊற்றணும், ரொம்ப புளி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறம் வழக்கமாக பருப்புக்கு தேவையானது எல்லாமே போட்டுட்டு நல்லா கொதி வந்தோடனே தனியாக வந்து தாளிப்பு போட்டுடணுங்க. மணத்தக்காளி கீரை இது வந்து வயிற்றுக்கு அவ்வளோ நல்லதுங்க. வயிறு புண்ணு, வாய்ப்புண்ணு, குடல் புண்ணு இருந்தால் ஆறிடும். இது வந்து அப்பப்போ வாரத்தில் ஒரு முறை வந்து சாப்பிடணும் கீரை. அதனால் நான் வந்து கீரை வந்து வச்சேன். இது இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து சூப்பராக இருக்குங்க மணத்தக்காளி கீரை குழம்பு. இது வந்து பார்த்திங்கன்னா வத்தலுங்க, மிளகா வத்தல். இது வந்து கீரைக்காக வந்து வச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், வெரி மச். ஓகே, பாய்.